ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுதுன்னா விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் நேற்று தேர்ட் டே எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. இதில் வந்து மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது, ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் வந்து கடந்த 3 நாட்களாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் 3 நாட்கள் இருக்குது. அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சாச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 23 இன்னைக்கு எக்ஸாம்ஸ் எழுத போவாங்க மாணவர்கள். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 22ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் அனாலிசிஸ் எப்படி இருந்தது, அதையும் தாண்டி டே 1 டே 2 டே 3 இந்த 3 நாட்களையும் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அடுத்து வரும் மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது. அதுவுமே அவங்க மைண்ட் செட் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏப்ரல் 22 மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஓவராலாக உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லென்த்தியாகவும் மிக்ஸ்டு கான்செப்ட்லேயும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. பட் வந்து காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. நிறைய கொஷின்ஸ் வந்து 12th பேஸ்டு என்சிஆர்டி போர்ஷன்ஸ்லேருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயாலஜியுமே உங்களுக்கு வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஈவினிங் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருந்ததுன்னா மாடரேட்டாக இருந்தது. அதிகமாக என்சிஆர்டி பேஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் டஃப்பாகவும் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருந்தது, ஆனால் ஃபார்முலா பேஸில் இருந்தது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்தது. அதுக்கு அதிக வெயிட்டேஜ் எதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஆஸ் யூஷுவல் ஈஸியாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து 3 பேப்பர், அதாவது உங்களுக்கு டே 1 டே 2 டே 3 இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு எப்படி கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டே 1 ஏப்ரல் 20th இதில் வந்து ஓவரால் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் மாடரேட்டாகவும், ஈவினிங் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் பேப்பரை விட கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து உங்களுக்கு டே 2ல் அதாவது ஏப்ரல் 21 வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்தது. மார்னிங் ஷிஃப்ட்டும் சரி ஈவினிங் ஷிஃப்ட்டும் சரி உங்களுக்கு ஏப்ரல் 21ல் உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏப்ரல் 22 நேற்று வந்து உங்களுக்கு ஓவரால் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் வந்து மாடரேட்டாகவும் வெல் பேலன்ஸ்டாகவும் இருந்தது. ஈவினிங் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு என்சிஆர்டி பேஸில் இருந்தது, மாடரேட்டாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாடரேட் லெவலில் தான் இருந்தது. பட் ஜெய் மெயின்ஸ் அளவுக்கு டஃப்பாக இல்லை. சரிங்களா? இதையும் தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டஃப்பாகவும் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில கொஷின் பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில கொஷின் பேப்பரில் மிக்ஸ்டு கான்செப்ட் கொடுத்துருந்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேப்பர்ஸில் வந்து ட்ரிக்கி கொஷின்ஸாக கொடுத்துருந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. ஒரு சில கொஷின் பேப்பர் 11th போர்ஷன்ஸ்லேருந்து அதிக வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க. ஒரு சில கொஷின் பேப்பர்ஸ் வந்து 12th போர்ஷன்ஸ்லேருந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில கொஷின் பேப்பர் வந்து ஃபார்முலா பேஸில் இருந்தது, ஒரு சில கொஷின் பேப்பர் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு கான்செப்டில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்தது. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஆஸ் யூஷுவல் ஈஸி தான். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 6 பேப்பரில் உங்களுக்கு 4 பேப்பர் வந்து என்சிஆர்டி பேஸில் தான் இருந்தது. அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதுக்கு அடுத்து வந்து இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 6 ஷிஃப்ட்டுமே உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து ஈஸியாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயாலஜி பார்க்கும்போது ஒரு சில கான்செப்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாகவும், ஒரு சில கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் மாடரேட்டாகவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனல் அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.